ஒருவன் நற்செயல் புரிவதன் மூலம் துக்கத்தை பிராப்தமாக பெற்று மற்றொருவன் துஷ்ட காரியத்தால் சுகத்தை அடைந்தால் மனதில் நற்காரியம் புரிவதாலும் தர்ம வழியில் நடப்பதாலும் பலனில்லையே என்னும் சந்தேகமானது வியாபித்துவிடும் அல்லவா? ஆனால் துஷ்ட ஆத்மா எதை பிராப்தமாக பெறும் என்பதையும் அறிய வேண்டும். துன்பத்தை விளைவிக்கும் ஹிருதயம் என்றென்றும் சஞ்சலத்தில் உழலக்கூடியது. எப்போதும் இதயத்தில் போராட்டங்கள் முளைத்துக் கொண்டிருக்கும். அவநம்பிக்கை அம்மனதை வாழ்வுள்ள வரையில் விரட்டும். அதுவா சுகம்? எப்போதும் தர்ம வழியில் நடப்பவர்கள், நற்பணியை செய்பவர்கள், சன்மார்க்கத்தில் திளைப்பவர்கள் மனம் அமைதியை தேடும். இடையில் விளையும் தீமையால் அவரின் சுகத்தை வெல்ல இயலாது. இவ்வுலகத்தில் மரியாதை, உள்ளத்தில் சந்தோஷம் என்றும் நிலைக்கும். அதாவது நல் வழியில் சென்றால் சுகத்தை அடையலாம் என்பது தவறாகும். நல் வழியில் செல்வதே சுகமான காரியம். தவறான வழி ஒருவருக்கு வேதனையை அள்ளித் தருவதோடு மட்டுமல்ல, அதர்மம் அக்கணமே துக்கத்தை உற்பத்தி செய்யும். தர்மத்தால் சுகம் விளைவதில்லை, தர்மமே அற்புத சுகமாகும். மனிதருடைய மனதை ஆட்டுவிப்பது பயம். மனிதன் வாழ்வில் எப்போதும் பயத்தை தோற்றுவிக்கிறான். அனைவரும் வாழ்வில் ஒரு வழியை தேர்ந்தெடுப்பர். அந்த செயல் கூட மன பயத்தின் அறிகுறியே ஆகும். ஆனால் அந்த பயமானது ஏன் தோன்றுகிறது? சிந்தித்ததுண்டா? பயத்தின் அர்த்தம் வருங்காலத்தை பற்றிய விபரீதமான கற்பனையே. காலத்தை கட்டுப்படுத்துவது யார்? அதை கட்டுப்படுத்துவது நாமோ, நமது விரோதியோ அல்லது இன்னொருவரோ கிடையாது. காலமானது இறைவன் ஆணைப்படி நடப்பதல்லவா? அவ்வாறு இருக்க தமக்கு ஒருவர் இன்னல்களை விளைவிக்க திட்டங்களை வகுப்பார் என்றால் உண்மையில் அவரால் தமக்கு இன்னல் விளைவிக்க இயலுமா? இயலாது. ஆனால் பயம் கொண்ட ஒரு இதயமானது பெரும் ஆபத்தை விளைவிக்க வல்லது. இது சத்தியமல்லவா? விபரீத வேளையில் பயம் கொண்ட மனது தவறான முடிவை எடுக்கிறது. விபரீதத்தை அது மேலும் வினையாக்குகிறது. ஆனால் நம்பிக்கை கொண்ட மனமானது விபரீத வேளையையும் வெகு இலகுவாக வென்று காட்ட வல்லது. அதாவது மனிதன் தனது இதயத்தில் எந்த விபரீதம் நடக்கக்கூடாது என்று பயத்திற்கு இடமளிக்கிறானோ அது நடக்கிறது. இது உண்மையல்லவா? சிந்தித்து செயலாற்றுங்கள். வாழ்வில் ஏற்படும் போராட்டங்களை வெல்ல ஒருவன் தன்னை தயார்படுத்தாவிடில், தன்னுடைய பலத்தின் மீதே ஒருவனுக்கு நம்பிக்கை ஏற்படாவிடில், அவன் நற்குணங்களை விடுத்து துர்க்குணங்களை தனதாக்குவான். அதாவது மனிதனுடைய ஹிருதயத்தில் ஆன்ம நம்பிக்கையானது களைந்தெறியப்படும் போது வாழ்வில் சங்கடம் பிறக்கிறது. ஏனெனில் ஆன்ம நம்பிக்கை நல் வழியை காண்பிப்பதாகும். ஆன்ம நம்பிக்கை என்பது யாது? ஒருவன் வாழ்வில் தோன்றும் போராட்டமானது தன்னை பலமிழக்கச் செய்யும் என்றெண்ணினால் அவன் ஆன்ம நம்பிக்கை இழந்தவனாகிறான். அவன் அப்போராட்ட களத்திலிருந்து விடுபடுவதற்கு பதிலாக அதில் மூழ்குவதற்கு உபாயம் தேடுவான். ஆனால் அப்போராட்டம் தனக்கு பலத்தை தரும் என்று ஒருவன் எண்ணுவானேயானால், தேகத்திற்கு கடின தேக பயிற்சி வலுவூட்டுவதைப் போல வாழ்வின் ஒவ்வொரு போராட்டமும் அவனை உற்சாகமடையச் செய்யும். அவ்வகையில் ஆன்ம நம்பிக்கை என்பது வேறொன்றுமல்ல, நம் மனதின் நிலையே ஆகும். எதிர்கால வாழ்விற்காக பல வழிகள் இருக்கலாம். ஆனால் நல் வழியை காண்பிப்பதே ஆன்ம நம்பிக்கையாகும். சிந்தித்து செயலாற்றுங்கள். அதிகார எண்ணம் அனைவரின் இதயத்தையும் ஆட்கொள்ள முயலும். ஒவ்வொருவரும் ஒரு கோட்டையை கட்டுவதற்கு கனவு காண்பதும் உண்மையே. அக்கோட்டையானது அஸ்தினாபுரத்து ராஜ்யத்திற்கும் இணையாகலாம்.
இல்லையெனில் சிறு மணக்கோட்டையாகவும் இருக்கலாம். ஆனால் சக்தியை பெறுவதற்கான முயற்சியை அவசியம் மேற்கொள்வான். அந்த அதிகார சக்தியின் உண்மையான ரூபம் என்ன? அது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா? ஒரு தனி மனிதன் மற்றவரின் வாழ்வினில் அதிகமாக தலையிடுவதன் வாயிலாகவும் மற்றவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை பறிப்பதன் வாயிலாகவும் அதிகமான அதிகார சக்தியை பெறுகிறான். மற்றவர் நலனை கெடுத்து தன்னலத்தை உருவாக்குவதே அதிகார பலமாகும். ஆனால் உண்மையான அதிகாரம் என்பது அன்பு, தயை, கருணை மற்றும் தர்மத்தால் உருப்பெறுவதாகும். அதர்ம வழியில் கொடூரமாக அதிகாரத்தை பெற வேண்டும் என்று முயற்சிக்கின்றவர்கள் மற்றவர்களுடைய மனதில் அவர்கள் விரோதத்தையும் வெறுப்பையும் விதைக்கின்றார்கள். விளைவதென்ன? அதன் விளைவானது இவ்வாறு இருக்கும். ஆம், அவ்வாறு பெறப்படும் அதிகாரமும் சக்தியும் சிறிது காலத்திற்கு அவசியம் நீடிக்கும். ஆனால் சரித்திரத்தில் அது நிலை பெறுவதில்லை. ஆகையால் தான் பிருகு மற்றும் வசிஷ்டர் போன்ற ரிஷிகள் இன்றும் பூஜிக்கப்படுகின்றனர். ராவணன் மற்றும் இரண்யகசிபு வெறுக்கப்படுகின்றனர். இது பற்றி தாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். சிந்தித்து செயலாற்றுங்கள். உலகில் பிறப்பெடுப்பவர்கள் யாவரும் நிர்மலமான நிலையை பெற்றவர்கள் ஆகின்றனர். அவர்கள் அனைவரும் நல்லவை தீயவை இரண்டிற்கும் சார்ந்தவர்களாக இருப்பதே இல்லை. அதாவது பிறப்பினால் ஒருவனை நல்லவன் அல்லது தீயவன் என்று கூற இயலாது. எனில் தீய வழியினில் ஒருவன் எவ்வாறு செல்ல துவங்குகிறான்? இது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா? பிள்ளைகளை ஈன்ற பெற்றோர் தொடர்ந்து கூறும் வார்த்தைகளே அப்பிள்ளைகளின் இதயத்தில் நிரந்தரமாக பதிந்து விடுகின்றன. அதாவது, ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷத்தை கலந்தாலும் குடம்பாலும் விஷமாகி விடுவதற்கு இணையாகும் இது. அப்படியெனில் தாய் தந்தையரின் இதயத்தின் ஆசையானது அவர்களின் வாரிசுகளுடைய நன்மைக்கும் தீமைக்கும் அஸ்திவாரமாகி விடுகிறது. நான் கூறுவது சத்திய வார்த்தைகள். இருப்பினும் வாரிசுடைய நடவடிக்கையில் தவறானது தென்படுகையில் பெற்றவர்கள் இருவரும் துயரத்தால் துடிதுடித்து விடுகின்றனர். அப்போது ஈன்றவர்களுடைய இதயமானது இத்தீய ஒழுக்கம் எவ்வாறு ஏற்பட்டது என்று சிந்திக்கிறது. தாய் தந்தையர் அவர்கள் அறியாமலேயே வாரிசின் வாழ்வில் நரகம் எனும் விதையை விதைக்கின்றனர். வாரிசுகளுடைய இதயம் எனும் பூமியில் நரகம் எனும் விருட்சமும் வளரத் துவங்குகிறது. ஆகையினால் தாம் ஈன்ற பிள்ளைகள் அனைவரும் எதிர்காலத்தில் நல்லொழுக்கத்தோடு நலமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் பெற்றவர்கள் முதலில் தமது எண்ணங்களுக்கு கடிவாளம் இட வேண்டியது அவசியம் அல்லவா? ஒவ்வொரு தாய் தந்தையரும் இது பற்றி சிந்திப்பது அவசியமாகிறது. இது மனிதனுடைய சுபாவம். அவன் தனக்கும் தன் இல்லத்தாருக்கும் சந்ததியினருக்கும் அளவற்ற சுகம் கிடைக்க வேண்டுமென்று ஆசை கொள்கிறான். இக்காரணத்தினால் தான் சிரமத்திலிருந்து நாம் விடுபட எண்ணுகிறோம். வாழ்வில் சுகத்தையும் இன்பத்தையும் அதிகரிக்க எண்ணுகிறோம். தாம் தம்முடைய வாழ்வை பற்றி எண்ணி பாருங்கள். இது சத்தியம்தானே? மனிதன் வாரிசுகளுக்காக எப்போதும் சுகத்தை வாரி வழங்குவதற்கு முயல்கிறான். ஆனால் தாம் யோசித்ததுண்டா? நிம்மதியை பெறுவதனால் மட்டும் பலன் என்ன கிடைக்கும்? சுகத்தினை வாழ்வினில் அடைவதால் மட்டும் ஒருவர் வாழ்வு எவ்வாறு சிறக்கும்? கடின காரியம் செய்யும் போதே உடல் வலுப்பெறுகிறது. புத்தியானது சிக்கலான சூழல் பற்றி ஆலோசிக்கும் போதே தெளிவு பிறக்கிறது. இது அனைவருக்கும் உள்ள அனுபவம். ஆனால் ஒன்றை மறக்கின்றார்கள். மனமும் ஆத்மாவும் கடின நிலைகளை சந்திக்கும் போதே அவை அதிக பலம் கொண்டதாக மாறுகிறது. அதாவது மனிதன் தன்னுடைய வாரிசுகளை சிரமத்திலிருந்து விலக்கி சிரம பரிகாரம் அடையச் செய்தால் உண்மையில் அவர்களின் சுகத்திற்கான வழி அடைக்கப்படுகிறது. சிந்தித்து செயலாற்றுங்கள். ஞான பிராப்தம் சமர்ப்பணத்தால் விளைகிறது. இது அனைவரும் அறிந்ததே.
ஆனால் சமர்ப்பணத்தின் மகத்துவம்தான் என்ன? அது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா? மனிதனுடைய மனம் ஞான பிராப்தம் பெறும் வேளையில் வேறு பல எண்ணங்களையும் தோன்ற வைக்கும். சில நேரம் சக மாணவர்களோடு பொறாமை எண்ணம் கொள்ளும். சில சமயம் பயிலும் பாடத்திலேயே சந்தேகமானது தோன்றும். சில சமயங்களில் குருவால் வழங்கப்படும் தண்டனை மனதில் அகங்காரத்தை விளைவிக்கும். என்ன, நான் கூறுவது உண்மைதானே? இதுபோல் பற்பல எண்ணங்களானது மனித மனதினை வேறுபடுத்தும். மனம் கொள்ளும் இதுபோன்ற எண்ணங்களால் அற்புத ஞானத்தையும் பெற இயலாது. மனதின் யோகிய நிலை சமர்ப்பணம் மூலம் உருவாகிறது. சமர்ப்பணமே மனதின் அகங்காரத்தை அழிக்கிறது. ஆணவம், துவேஷம், பொறாமை அனைத்தையும் ஒழித்து இதயத்திற்கு சமர்ப்பணம் நிர்மலமான நிம்மதியை அளிக்கிறது. உண்மை யாதெனில் இந்த அகிலத்தில் என்று ஞானத்திற்கோ ஞானிகளுக்கோ மதிப்பென்பதில்லை. குரு தத்தாத்திரேயரோ அன்னப்பறவை மற்றும் பசுவிடமிருந்தும் ஞானம் பெற்றார். விளங்குவதென்ன? அது பிரம்ம ஞானமானாலும், வாழ்க்கை ஞானமானாலும், இல்லை குருகுலத்தின் கல்வி ஞானமானாலும், அதன் பிராப்தத்தை பெற குருவை விட மகத்துவமானது அந்த குருவிடம் கொள்ளும் சமர்ப்பணமே. இது சத்தியம்தானே? சிந்தித்து செயலாற்றுங்கள். ஒரே குருவிடம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் சமமான வித்தை பிராப்தி கிடைப்பதில்லை. குருகுலத்தின் அனைத்து சீடர்களும் குருவிற்கு மதிப்பளிப்பவர்களாக, பூஜிப்பவர்களாக தெரிவர். ஆனால் அவர்கள் சமமான கல்வியை குருவிடம் பெறுவதில்லை. இதற்கான காரணத்தை சிந்தித்ததுண்டா? சத்தியம் யாதெனில் சரியான கல்வி பெறாதவனும் சமர்ப்பணத்தை அளித்தது போல் காட்சிக்கு தெரிந்தாலும் உண்மையில் சமர்ப்பணத்தின் அர்த்தத்தை அறியாதவனாவான். குருவின் சரணங்களை பூஜித்து அவரின் அனைத்து உத்தரவுகளையும் ஏற்பதால் மட்டும் சமர்ப்பணம் சித்தி பெறுமா? இல்லை. சமர்ப்பணத்தின் உண்மையான அர்த்தம் குருவை பற்றி மனதில் சந்தேகம் இல்லாத நிலையே. குருவின் உத்தரவிற்கு முன்பாகவே அந்த உத்தரவு பற்றி அறிந்து அதை முடித்து காட்டுவது. குருவாக இருப்பவரின் எண்ணங்களும் சீடனின் எண்ணங்களும் ஒன்றாக விளங்குவது. சீடனாக இருப்பவன் குருவிடம் எப்போது பிரம்மா, விஷ்ணு, ஈசனின் ரூபத்தை காண்கிறானோ அப்போதே சமர்ப்பணத்தை தந்தவனாகிறான். சமர்ப்பணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. சமர்ப்பணம் என்பது இதயபூர்வமாக அனைத்தையும் சமர்ப்பிப்பதாகும். இது சத்தியம் என்றால் நம்முடைய அறியாமையில் சம்பந்தப்பட்டிருப்பது நமது மனம் அல்லவா? சிந்தித்து செயலாற்றுங்கள். சிறப்பு என்பதன் அர்த்தம் என்ன? இன்னொருவரை விட அதிக ஞானம் பெற்றவன் சிறந்தவனாக விளங்குகிறான். அப்படியென்றால் எவ்வளவு ஞானத்தினை ஒருவன் பெற்றான் என்பது முக்கியமல்ல. அடுத்தவரை விட அவன் எந்த அளவு ஞானத்தை பெற்றான் என்பதே இதில் முக்கியமாக திகழ்கிறது. அதாவது ஞானத்தை பெறுவதிலும் சிறப்பு என்ற கூற்று சிறு சிறுமையை விளைவிக்கின்றது. எனில் இந்த இக்கட்டான நிலை எப்படி வெல்லப்படுகிறது? சிறப்பென்பது சில காலங்களுக்கு நீடிக்கும். ஆனால் சிறப்பு நிரந்தரமான நிலையை பெறாது. சிறிது காலத்தில் சந்தோஷமின்மை, வருத்தம், போராட்டங்களும் துவங்கிவிடும். ஆனால் சிறப்பினை பெறுவதற்கு பதிலாக உத்தமமாவதற்கு முயற்சித்தால் என்ன நிகழும்? உத்தமம் என்பதன் அர்த்தம் அத்தனை ஞானத்தையும் பெறலாம் என்பதாகும். இன்னொருவரை விட சிறப்படைய வேண்டிய நிலை இதில் இல்லை. ஆத்ம திருப்தி அடையும் வரை பிராப்தத்தை பெறலாம். உத்தமம் என்னும் மார்க்கத்தில் மற்றவர் மீது பொறாமை ஏற்படாது. ஆத்ம ஞானத்தை பெறுவதே உத்தமமாகும். அதாவது உத்தம வழியில் அற்புத ஞானத்தை பெற விரும்புகின்றவன் சகலத்திலும் உத்தமனாகி விடுகிறான். எவ்வித முயற்சியுமின்றி அவன் சிறந்தவனாக திகழ்வான். ஆனால் சிறந்தவனாக வேண்டும் என்று முயற்சிப்பவன் சிறந்தவன் ஆனாலும் ஆகாவிடினும்
உத்தம நிலையை எட்ட மாட்டான். சிந்தித்து செயலாற்றுங்கள். மனிதனுக்கு எப்போது இன்னலான சூழ்நிலை உருவாகிறதோ அப்போது அவன் இறைவனிடத்தில் மனமாற வேண்டுகிறான். அந்த இன்னல் நிலையிலிருந்து தான் விடுபட வேண்டுமென்று அவன் பிரார்த்தனை செய்கிறான். ஆனால் இந்த பிரார்த்தனையின் உண்மையான அர்த்தம் என்ன? அது பற்றி எப்போதாவது சிந்தித்ததுண்டா? பிரார்த்தனையின் அர்த்தமானது தன்னுடைய அனைத்து கவலைகளையும் அனைத்து வேதனைகளையும் தன் மனதில் குடிகொண்டுள்ள பாரத்தை முழுவதுமாக இறைவன் சரணங்களில் சமர்ப்பிப்பதாகும். அதாவது ஆற்றும் செயலுக்கு என்ன பலன் கிட்டுமோ என்ற ஐயமின்றி தர்ம விதிப்படி கர்மத்தை ஆற்ற வேண்டும். இறைவன் விடுக்கும் ஆணையை நமது நியதியாக மேற்கொள்ள வேண்டும். இதுவே பிரார்த்தனையாகும். ஆனால் அந்த இறைவனுடைய ஆணையை புரிந்து கொள்வது சாத்தியம்தானா? ஒரு மனிதனுடைய கர்ம வினை பலனே ஆண்டவனுடைய ஆணையின் வெளிப்பாடாகிறது. ஒருவேளை ஒருவன் கர்மங்களையே தியாகம் செய்தால் அது பிரார்த்தனையாகுமா? உண்மையில் கர்மமே வாழ்வாகிறது. பலன் மீது மோகம் கொள்ளாமல் இருப்பதே சத்திய பிரார்த்தனையாகிறது. ஒரு பிரார்த்தனை கர்மத்தில் வேதனையை அளித்து மனிதனை செயல்பட விடாமல் தடுத்தால் அது ஒரு மனிதனின் பிரார்த்தனையா இல்லை தோல்வியா? சிந்தித்து செயலாற்றுங்கள்.